ஸோ சினிமாவில் மட்டும் இந்த மாதிரி நடக்குது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருந்து அன்பை மட்டும் தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு அவர் வந்துட்டு இந்த ஊடகங்களையும் பெருசாக ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. எந்த விஷயத்தையும் எக்ஸாஜரேட் பண்ணி காட்டாதீங்க அப்படின்ற மாதிரி. படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஷோ இந்த மாதிரி நடக்குது, செகண்ட் ஷோ இந்த மாதிரி நடந்திருக்கு, இவ்வளோ படம் வசூலாயிருக்கு, இந்த மாதிரிலாம் நீங்கள் போடுற ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி போகிற விஷயம்னால தான் ரசிகர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களோட அன்வான்ட் ரியாக்ஷன்ஸ்னால தான் இந்த உயிரிழப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் ரியலி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா நிச்சயமாக நான் இந்த கரூர் ஸ்டாம்பேட்டில் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேரை சொல்கிறோம், நம்ம ஆளுங்கட்சியை காவல்துறையை ஒரு ஒரு சாரர் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. தென் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்ட தாவேக தலைவர் விஜய் மேலேயும் ஒரு சில பேர் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் மேலே குற்றச்சாட்டு இருக்கா இல்லையான்றதை தாண்டி, ஆனால் ஒருத்தர் மேலே கண்டிப்பாக குற்றச்சாட்டு இருக்கு. தன்னோட உயிரியை துச்சமாக நினச்சி இத்தனை பேர் போய் கூட்டிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க மேலே அந்த அந்த உயிரிழப்பு